வணக்கம். சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நாம யோசிக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அது நம்ம மனசை விட்டு போகவே போகாது இல்லையா? இத பத்தி இனிமேல் திங்க் பண்ணவே கூடாதுன்னு நாம உறுதியா முடிவு பண்ணாலும் மைண்ட் சோர்வாகுற வரைக்கும் அதே எண்ணம் நம்மள சுத்தி சுத்தி வரும். இந்த ஓவர் திங்கிங், அதாவது அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது, எப்படி நம்ம தூக்கத்தை கெடுத்து மனசை ரொம்ப பாரமாக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் ஆழமா ஃபீல் பண்ணிருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு நம்மள அறியாமலே நடக்கிற இந்த முடிவே இல்லாத சிந்தனை சுழற்சிக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான். சோ வாங்க நேரடியா இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள போலாம். 80,000 அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 முதல் 80,000 எண்ணங்களை சந்திக்கிறானாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இதுல முக்காவாசி எண்ணங்கள் பாசிட்டிவான விஷயமே கிடையாது. எல்லாமே கடந்த காலத்தை நினைச்ச ஒரு கவலை, இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்கால பயம், அப்படியும் இல்லனா நம்மள நாமே குறை சொல்லிக்கிற எண்ணங்களா தான் இருக்கு. நம்ம மைண்ட் எப்பவுமே சும்மா இருக்காதுங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதை பல மடங்கா பெருக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க உங்க மனசுக்கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது, ஐயோ இத நான் நினைக்க கூடாதேன்னு அதை அடக்க ட்ரை பண்றது நிஜமாவே உங்க மனசுக்கு அமைதியை தருதா? இல்லனா அது மனசை இன்னும் பாரமாக்கி உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத எண்ணங்களை அடக்கணும்னு நம்ம பண்ற அந்த போராட்டமே நம்ம நிம்மதியா மொத்தமா கெடுத்துடுது. இந்த மைண்ட் ஸ்ட்ரகிள பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ரொம்ப பழமையான ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு வெளியில பார்த்தா எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவரோட சொந்த சிந்தனை தான் அவருக்கு ரொம்ப பெரிய எதிரியா இருந்துச்சு. யாராவது கேஷுவலா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட போதும், அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிட்டாங்களோ, நாளைக்கு இதனால என்ன பிரச்சனை வருமோ, தனக்குத்தானே மூச்சு விடாம ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு ஓவர் அனலைஸ் பண்ணி தவிப்பாரு. இந்த முடிவில்லாத சிந்தனை வலைக்குள்ள சிக்கி மென்டலா அவர் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாரு. இந்த ஓவர் திங்கிங் அவருக்கு கொடுத்த ரிசல்ட் ரொம்பவே மோசம். அவர் மைண்ட் எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்ததால முதல்ல அவரால எந்த வேலையிலயும் முழுசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரெண்டாவது விஷயம், அவர் பிளான் பண்ண பல விஷயங்கள் பாதியிலேயே நின்னு போச்சு. மூணாவது ரொம்ப முக்கியமாம், சரியான நேரத்திலே சரியான முடிவுகளை எடுக்க முடியாததால அவரோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சுது. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஜெயில இருந்து அவரால வெளியே வரவே முடியல. ஒரு கட்டத்துல இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் பயத்தையும் அவரால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவிப்போட ஊருக்கு வெளிய காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஜென்துறவிய பார்க்க போனாரு. அவரை பார்த்த உடனே, குருவே, என் மைண்ட் எப்பவுமே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, தேவையில்லாத எண்ணங்களை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. அந்த துறவி எதுவும் பேசல. அமைதியா எழுந்து அவரை பின்னாடியே வரச் சொன்னாரு. அவங்க ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை கடந்து ஒரு பெரிய ஆத்து பக்கத்துல போய் நின்னாங்க. அந்த ஆற்ற அடைஞ்சதும் துறவி இடுப்பு அளவு தண்ணிக்குள்ள இறங்குனாரு. அந்த வியாபாரியும் அவர் பின்னாடியே போனாரு. அப்போ அந்த துறவி ரொம்ப விசித்திரமான ஒரு காரியத்தை பண்ணாரு. அவர் கையில ஒரு பெரிய பூசணிக்காய் வச்சிருந்தாரு. அத தண்ணிக்குள்ள முக்கி ரொம்ப ஃபோர்ஸா மூழ்கடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அவர் எவ்வளவு வேகமா அத உள்ள தள்ளுனாரோ அவ்வளவு வேகமா அது திரும்பவும் மேல மிதந்து வந்துச்சு. இத திரும்ப திரும்ப அவர் பண்றத பார்த்த வியாபாரிக்கு பொறுமை போயிடுச்சு. குருவே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துறவி, நான் இந்த பூசணிக்காய தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க ட்ரை பண்றேன், ஆனா அது திரும்ப திரும்ப மேல வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே அந்த வியாபாரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, குருவே, அந்த பூசணிக்காய்க்குள்ள காத்தடைஞ்சிருக்கு, அதனால அது எப்பவுமே மிதக்கத்தான் செய்யும்னு ரொம்ப கேஷுவலா சொன்னாரு. துறவி அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ரொம்ப சரியா சொன்ன, இந்த பூசணிக்காய் மாதிரி தான் உன்னோட மனசும். எப்படி பூசணிக்காய்க்குள்ள காக்க அடைப்பட்டிருக்கோ அதே போல உன் மனசுக்குள்ளேயும் நீ சேர்த்து வச்ச நினைவுகள், தேவையில்லாத பயங்கள், அப்புறம் கடந்த கால கவலைகள் எல்லாமே முழுசா நிரம்பி இருக்கு. இப்ப நான் சொல்லப் போற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த துறவி வியாபாரி கிட்ட ரொம்ப ஆழமான குரல்ல சொன்னாரு, நீ எப்படி இந்த பூசணிக்காய தண்ணிக்குள்ள தள்ள ட்ரை பண்ணும்போது அது இன்னும் அதிக ஃபோர்ஸோட மேல வருதோ, அதே போல நீ உன்னோட எண்ணங்கள உன் மனச விட்டு தள்ளி வைக்கவோ இல்ல அழிக்கவும் முயற்சி பண்ணா அது இன்னும் அதிக பவரோட உன்னை திரும்ப தாக்கும். கொஞ்ச நேரம் இத பத்தி ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நாம பல வருஷங்களா நம்ம மைண்டை இப்படிதானே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு மொத்தம் 2 அப்ரோச் இருக்கு. முதல் அப்ரோச், நம்ம மனசு கூடவே சண்டை போடுறது. ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது அதை வெறுத்து ஒதுக்குறது. ஆனா இது நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்கிடும்.
2வது மெத்தட் ஜஸ்ட் கவனிச்சுட்டு அதை அப்படியே கடந்து போக விடுறது. துறவி அந்த பூசணிக்காயை அழுத்துறத நிறுத்தின உடனே அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரொம்ப அமைதியா தண்ணில மிதந்து போக ஆரம்பிச்சது. நம்ம எண்ணங்களும் எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க. நாம எந்த ரெசிஸ்டன்ஸும் காட்டாம எதிர்த்து நிக்காம அமைதியா விட்டா அது தானாகவே விலகி போயிடும். இத பிராக்டிஸ் பண்றதுக்கு நகரும் மேகங்கள், அதாவது பாசிங் கிளவுட்ஸ்னு ஒரு அற்புதமான டெக்னிக் இருக்கு. ஒரு பரந்த நீல வானத்தை உங்க மனசா கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. வானத்துல பலவிதமான மேகங்கள் வரும் போகும். வானம் என்னைக்காவது அந்த மேகங்கள் கூட சண்டை போட்டிருக்கா, இல்ல அதை புடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சிருக்கா? கிடையாது. அதே போல உங்களுக்குள்ள வர எண்ணங்களையும், அது நல்லதோ கெட்டதோ, ஒரு 3வது மனுஷன் மாதிரி, ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அமைதியா கவனிங்க. அது கூட இமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க, சண்டை போடாதீங்க. அது ஒரு மேகம் மாதிரி மெதுவா உங்களை கடந்து போறத ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. சரி, இத ரியல் லைஃப்ல நாம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இந்த 3 சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது முதல்ல அதை தள்ளி வைக்கிற முயற்சியை நிப்பாட்டுங்க. அது கூட போராடாதீங்க. 2. அந்த எண்ணங்களை ஜட்ஜ் பண்ணாம எந்த ஒரு முடிவும் எடுக்காம ரொம்ப நியூட்ரலா வேடிக்கை பாருங்க. 3. வானத்துல நகர்ற மேகங்கள் மாதிரி அந்த எண்ணங்களை தானாகவே உங்களை கடந்து போக அனுமதிச்சிடுங்க. இதுதாங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் ஓவர் திங்கிங்க நிறுத்துறதுக்கான உண்மையான ரகசியம். அந்த துறவி சொன்ன இந்த சிம்பிளான விஷயத்த புரிஞ்சுகிட்ட வியாபாரிக்கு அன்னையிலிருந்து ஒரு பெரிய மென்டல் ஷிஃப்ட் கிடைச்சது. அவர் தன்னோட எண்ணங்கள் கூட சண்டை போடுறத மொத்தமா நிறுத்திட்டாரு. எந்த ஒரு கவலை வந்தாலும் அது அப்படியே அமைதியா கவனிச்சாரு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனக்குழப்பங்கள் நீங்கி அந்த எண்ணங்களோட பவர் குறைய ஆரம்பிச்சுது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆன உடனே அவரால தன்னோட வேலையில 100% ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. அவரோட பிசினஸும் திரும்ப செழிப்பா வளர ஆரம்பிச்சுது. நம்ம உள்மனசு அமைதியானா நம்ம வெளி உலகமும் தானாகவே வெற்றியை நோக்கி மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். இந்த பதிவிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு மனுஷனோட உண்மையான பவர் அப்படிங்கிறது அவனுக்கு வெளியில இருக்கிற உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுல கிடையாது. அவனுக்கு உள்ளே இருக்கிற மன உலகத்தை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு கத்துக்கிறதுல தான் அந்த பெரிய பவரே இருக்கு. அடுத்த தடவை உங்க மைண்ட் அளவுக்கு அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சா தயவு செஞ்சு அது கூட போராடாதீங்க. அமைதியா கவனிங்க, அதை அப்படியே கடந்து போக விடுங்க. உங்க மனச உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அந்த பவர் எப்பவுமே உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.